சகோதரனே, உன் வாழ்க்கை இருளாக இருந்தால், நீ செல்லக்கூடிய எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டால், எங்கே செல்வதென்று தெரியாமல் தவித்து உட்கார்ந்திருந்தால் இதை கேள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு தவறான ஒரு செயலுக்கு அழைக்கப்படுகிறார். நபி யூசுஃபிற்கு தெரியாது எந்த வாசல் திறக்கப்படும் என்று. ஆனால் ஒரு கதவை நோக்கி ஓடினார். அவரின் நம்பிக்கை, இறைவன் இந்த வாசலை திறந்து என்னை வெளியேற்றுவான் என்று. இறைவன் அந்த பெண்ணின் கணவரின் மூலமாகவே அந்த வாசலை திறக்க வைத்து அவரை விடுதலை அளித்தான். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டால் உட்காராமல் ஒரு கதவை நோக்கி ஓடுங்கள். இறைவன் உங்களுக்கான கதவை நிச்சயம் திறப்பான். ஒன்றை மனதில் வையுங்கள், எந்த ஒரு ஆத்மாவையும் இறைவன் அதன் சக்திக்கு மேல் சோதிக்க மாட்டான். நமக்கான கதவு திறக்கப்படும். நாம் செய்ய வேண்டியது அந்த கதவை நோக்கி செல்வது மட்டுமே. சகோதரனே, உன் வாழ்க்கை இருளாக இருந்தால், நீ செல்லக்கூடிய எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டால், எங்கே செல்வதென்று தெரியாமல் தவித்து உட்கார்ந்திருந்தால் இதை கேள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு தவறான ஒரு செயலுக்கு அழைக்கப்படுகிறார். நபி யூசுஃபிற்கு